ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டக்குனு இங்கிலீஷ் யூடியூப் சேனல். நம்ம சேனல்ல நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி தான், இங்கிலீஷ் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க. பட் இன்னும் ஸ்டார்ட் பண்ணல அப்படிங்கும் பட்சத்துல சின்ன சின்ன இங்கிலீஷ் சென்டென்ஸா பேச ஆரம்பிக்கிறது ரொம்ப நல்லது. அந்த வகையில இன்னைக்கு வீடியோல நம்ம ஒரு சிம்பிளான ஒரு ட்ரிக் பார்க்க போறோம். ஒரே ஒரு சின்ன ஃபார்மேட் மட்டும் கத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதை வச்சு நிறைய சென்டென்சஸ் உங்களால மேக் பண்ண முடியும். இந்த சென்டென்சஸ் எல்லாமே பேச்சு வழக்குல உங்களுக்கு டெய்லி யூஸ்ல ரொம்பவே அவசியம் தேவைப்படுற மாதிரியான சென்டென்சஸா இருக்க போகுது. இப்போ வாங்க அது என்னென்ன சென்டென்சஸ் எப்படி யூஸ் பண்ணுங்கிறத பார்த்துடலாம். இன்னைக்கான வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி போன வீடியோல சில ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன். அதோடைய ஆன்சர்ஸ் என்னென்னு பார்த்துட்டு அப்புறம் இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். நிறைய எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லணும்னா டேக் மோர். டேக் மோர். டேக்னா எடுத்துக்கிறது, மோர்னா நிறைய. ரெண்டையும் கம்பைன் பண்ணீங்கன்னா நிறைய எடுத்துக்கோ, டேக் மோர். நெக்ஸ்ட் இதை தொடு இல்லைன்னா இதை தொட்டு பாரு, ரெண்டுக்குமே டச் திஸ். டச் திஸ். அடுத்து மூணாவது கேள்வி, நான் ஒப்புக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லணும்னா ஐ அக்ரி. ஐ அக்ரி. இதோட ஆன்சர்ஸ் நீங்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம செக் பண்ணிக்கோங்க. ஏதாவது மிஸ்டேக் இருந்தா மாத்திக்கோங்க. இப்போ நம்ம இந்த வீடியோடைய ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்துடலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. when to. when to அப்படிங்கிற வார்த்தையில தான் இந்த அடுத்த 5 சென்டென்சஸ் ஆரம்பிக்க போகுது. இந்த ரெண்டு வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. whenனா எப்போ அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. when to அப்படின்னு போட்டதுக்கு அப்புறம் ஒரு செயலை சொல்றோம்னா அந்த செயலை எப்போ பண்றது அப்படிங்கறத கேக்குறதா அர்த்தம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, எப்போ புறப்படணும் அப்படின்னு கேக்குறதா இருந்தா when to start அப்படின்னு கேட்கணும். when to start. இதே when to start அப்படின்னு கேட்டா ரொம்ப பேசிக்கா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது எப்போ ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது. எப்போ ஆரம்பிக்கணும்னு கேட்டாலும் when to start தான். இப்போ ஒரு இடத்துல நீங்க இருக்கீங்க, இங்க இருந்து எப்போ புறப்படணும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா when to start அப்படிங்கிற இதே சென்டென்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நாளைக்கு ஊருக்கு கிளம்பலான்னு இருக்கீங்க. எப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லி எப்போ புறப்படணும், வீட்ல இருந்து எப்போ புறப்படணும் அப்படின்னு பேசிக்கிறீங்க. அப்போ நீங்க என்னன்னு கேட்கணும், எப்போ புறப்படணும்னு எப்படி கேட்கணும்? when to start. when to start. அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ், எப்போ கிளம்பணும்னு சொல்லுவோம். இப்போ இன்னொருத்தவங்க வீட்ல இருப்போம், இங்க இருந்து எப்போ கிளம்புறது அப்படின்னு கேட்கணும்னா when to leave. when to leave. அதாவது அந்த இடத்த விட்டுட்டு வேற இடத்துக்கு போறது, அங்க இருந்து கிளம்புறது. அததான் வந்து when to leave அப்படின்னு கேட்கணும். பாருங்க, மொதல் சென்டென்ஸ்லயும் சரி ரெண்டாவது சென்டென்ஸ்லயும் சரி when to அப்படிங்கறது ஆரம்பிக்குது. மூணாவது, எப்போ எழுந்திருக்கணும். எப்போ எழுந்திருக்கணும். இதுக்கு பாருங்க, when to wake up. when to wake up. மறுபடியும் நான் சொன்ன மாதிரி when to அப்படிங்கிறது ஸ்டார்டிங்லயே வந்துருச்சு. எழுந்திருக்கிறதுக்கான வார்த்தை wake up. wake up. when to wake up அப்படின்னா எப்போ எழுந்திருக்கணும்னு அர்த்தம். when to wake up. இதுவே உங்களை எப்போ எழுப்பணும்னு கேக்குறோம். உங்களை எப்போ எழுப்பணும். இதுக்கு இங்கிலீஷ் சென்டென்ஸ் பாருங்க, when to wake you up. when to wake you up. ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தாங்க, அர்த்தத்துல எவ்வளோ மாற்றம் தருது பாருங்க. when to wake upனா எப்போ எழுந்திருக்கணும். when to wake you up அப்படின்னா எப்போ உன்னை எழுப்பணும். எப்போ உன்னை எழுப்பணும்னாலும் எப்போ உங்களை எழுப்பணும்னாலும் இதே சென்டென்ஸ் தான், when to wake you up. அடுத்த சென்டென்ஸ், எப்போ டிஃபன் சாப்பிடணும். எப்போ டிஃபன் சாப்பிடணும். when to have breakfast. when to have breakfast. மறுபடியும் when to அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல வந்துருச்சு. when to have breakfast அப்படின்னா எப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிறது. பிரேக்ஃபாஸ்ட்னா உங்களுக்கு தெரியும், காலை சாப்பாடு, இதைத்தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். when to have breakfast அப்படின்னா எப்போ காலை உணவு எடுத்துக்கிறது, எப்போ காலை உணவு சாப்பிடுறது அப்படின்னு கேக்குறோம். இப்போ பார்த்த 5 சென்டென்ஸுமே when to அப்படின்னு ஸ்டார்ட் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒன்ஸ் பார்த்தரலாம். when to start. when to leave. when to wake up. when to wake you up. when to have breakfast. அடுத்து வரப்போற சென்டென்ஸ் 5 சென்டென்ஸ் எல்லாமே what to அப்படிங்கிறதுல ஆரம்பிக்கும். what அப்படிங்கிறதுலயும் to அப்படிங்கிறதுலயும் ஆரம்பிக்கும். வாட்னா உங்களுக்கு அர்த்தம் தெரியும், என்ன. இப்ப எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, என்ன பண்றது அப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும், இல்ல என்ன பண்ணலாம் அப்படின்னு கேக்குறதா இருக்கட்டும், இங்கிலீஷ்ல வாட் டு டூ அப்படின்னு சொல்லணும். வாட் டு டூ
அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னாலும், என்ன பண்ணலாம் அப்படின்னாலும் வாட் டு டூ. நான் சொன்ன மாதிரி வாட் டு அப்படிங்கிறத ஆல்ரெடி சேர்த்தாச்சு. டூ அப்படிங்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கோம். அதோடைய அர்த்தம் செய்வது. என்ன செய்வது அப்படின்னா வாட் டு டூ. இது எல்லாமே நான் தமிழ்ல பேச்சு வழக்குல சொல்லியிருக்கேன். அது அது வந்து உங்களுக்கு ஈஸியா கனெக்ட் ஆகுன்றதுக்காக நம்ம என்ன செய்வதுன்னு கேட்கறத விட என்ன பண்றது அப்படின்னு அதிகம் கேட்போம். அதே மாதிரி வாட் டு டூ அப்படின்னு கேட்கலாம். நெக்ஸ்ட் என்ன சாப்பிடுறது அப்படின்னு கேட்கணும்னா வாட் டு ஈட். வாட் டு ஈட், என்ன சாப்பிடுறது. சாப்பிடுவதற்கான வார்த்தை ஈட். ஸோ இந்த வாட் டு போட்டாச்சு, அடுத்து ஈட் போட்டாச்சு. வாட் டு ஈட், என்ன சாப்பிடுறது. என்ன சொல்றது இல்ல என்ன சொல்ல அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இதுக்கு வாட் டு சே. வாட் டு சே, இது பல சுச்சுவேஷன்ல நமக்கு யூஸ் ஆகும். என்னத்த சொல்றது அப்படின்னு கேட்கணும்னா கூட வாட் டு சே இதை தான் சொல்லணும். இல்லனா ஒரு சில விஷயம் நம்ம புரிய வைக்க கஷ்டப்படுவோம். அந்த நேரத்துல இத என்ன சொல்றது அப்படின்னு யோசிப்போம். அப்போ அத கூட நீங்க இங்கிலீஷ்ல வாட் டு சே அப்படின்னு சொல்லலாம். நம்ம முன்னாடி படிச்ச மாதிரியே இன்னொரு சென்டென்ஸ் கொஞ்சம் வித்தியாசமானது. காலை உணவுக்கு என்ன சாப்பிடுறது. காலை உணவுக்கு அதாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுறது அப்படின்னு கேட்கணும்னா வாட் டு ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். வாட் டு ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட். மறுபடியும் இந்த சென்டென்ஸ் பாருங்க, வாட் டுல தான் ஆரம்பிக்குது. வாட் டு ஹேவ் அப்படின்னா என்ன எடுத்துக்கிறதுன்னு அர்த்தம். ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக. வாட் டு ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன சாப்பிடுறது அப்படின்னு கேட்டிருக்கோம். யூசுவலா இந்த இடத்துல வாட் டு ஈட் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட்னு கேட்க மாட்டாங்க. அதை விட வாட் டு ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னும் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் லஞ்சுக்கு என்ன சமைக்கணும் அப்படின்னு கேட்கறது. வீட்ல அம், அம்மாலாம் கண்டிப்பா கேட்பாங்க லஞ்சுக்கு என்ன சமைக்கட்டும், என்ன சமைக்கிறது அப்படின்னு கேட்பாங்க. அதுக்கு வாட் டு குக் ஃபார் லஞ்ச். வாட் டு குக் ஃபார் லஞ்ச். வாட் டுன்னு ஆரம்பிச்சிருச்சுங்களா. இப்போ குக் அப்படிங்கிறது சமைக்கிறது. வாட் டு குக் அப்படின்னா என்ன சமைக்கிறது மட்டும்தான். ஃபார் லஞ்ச் அப்படிங்கிறத சேர்த்துக்கிறோம். லஞ்சுக்கு என்ன சமைக்கிறது. வாட் டு குக் ஃபார் லஞ்ச். வாட் டு குக் ஃபார் லஞ்ச். இந்த மாதிரி சென்டென்ஸ் எல்லாம் நீங்க இனிமே யூஸ் பண்ணவே ஆரம்பிக்கலாம். அட்லீஸ்ட் உங்களுக்குள்ளேயாவது சொல்லி பாருங்க. இன்னைக்கு என்ன சமைக்கட்டும் அப்படின்னு கேட்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் இங்கிலீஷ்ல அதை சொல்லி பார்ப்போம் அப்படின்னு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வாட் டுன்னு ஆரம்பிச்ச 5 சென்டென்ஸையும் இப்போ இன்னொரு வாட்டி பார்த்துடலாம். வாட் டு டூ, வாட் டு ஈட், வாட் டு சே, வாட் டு ஹேவ் ஃபார் பிரேக்ஃபாஸ்ட், வாட் டு குக் ஃபார் லஞ்ச். இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ்ல இருந்து வாட்டை எடுத்துடுங்க, வேற போட்டுக்கோங்க. வேர் டு அப்படின்னு தான் ஆரம்பிக்க போகுது. அடுத்த சென்டென்ஸ்ல இருந்து வேர் டு அப்படின்னு ஆரம்பிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு முதல் சென்டென்ஸ் எங்க போறது அப்படின்னு கேட்கறதுக்கு வேர் டு கோ. வேர் டு கோ, இது ரெண்டு நேரத்திலயும் யூஸ் ஆகும். எங்க போறதுனாலும் வேர் டு கோ தான், எங்க போகலாம் அப்படின்னாலும் வேர் டு கோ தான். நான் சொன்ன மாதிரி வேர் டு அப்படின்னு ஆரம்பிச்சிருங்க. போறதுக்கு வார்த்தை கோ. வேர் டு கோ. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் சாப்பாடு எங்க ஆர்டர் பண்றது அப்படின்னு யோசிக்கிறோம். இந்த எக்ஸாம்பிளுக்கு எந்த கடையில ஆர்டர் பண்றது அப்படின்னு கேட்கறதா இருக்கட்டும். இங்கிலீஷ்ல பாருங்க, வேர் டு ஆர்டர் ஃபுட். வேர் டு ஆர்டர் ஃபுட், எங்க சாப்பாடை ஆர்டர் பண்ணட்டும், எங்க சாப்பாடை ஆர்டர் பண்றது அப்படிங்கறத தான் வேர் டு ஆர்டர் ஃபுட் அப்படின்னு கேட்கணும். அடுத்தது லக்கேஜை எங்க வைக்கிறது அப்படின்னு கேட்கணும்னா வேர் டு கீப் லக்கேஜ். வேர் டு கீப் லக்கேஜ். இப்போ எங்கேயோ டிராவல் பண்றீங்க, ஒரு பஸ்லயோ ட்ரெயின்லயோ, லக்கேஜ் எங்க வைக்கட்டும் அப்படின்னு கேட்கணும்னா வேர் டு கீப் லக்கேஜ். வேர் டு கீப் லக்கேஜ். அடுத்த சென்டென்ஸ் உங்களை எங்க சந்திக்கிறது, உங்களை எங்க மீட் பண்றது. இங்கிலீஷ்ல பாருங்க, வேர் டு மீட் யூ. வேர் டு மீட் யூ, எங்க மீட் பண்றது அப்படின்னு கேட்டிருக்கோம். வேர் டு அப்படின்னு ஆரம்பிச்சிருக்கு, மீட் அப்படின்னா சந்திக்கிறது. வேர் டு மீட் யூ அப்படின்னா எங்க சந்திக்கிறது உங்களை, இல்லைன்னா உங்களை எங்க சந்திக்கிறது. வேர் டு மீட் யூ. வேர் டுன்னு நம்ம இப்ப பார்த்த சென்டென்சஸ் எல்லாம் இன்னொரு முறை பார்த்துடலாம். வேர் டு கோ, வேர் டு ஆர்டர் ஃபுட், வேர் டு கீப் லக்கேஜ், வேர் டு மீட் யூ. ஸோ இந்த கிளாஸ் மூலமா நீங்க 3 வார்த்தைகள் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஒன்று when to, இந்த வார்த்தையை போட்டுட்டு when to அப்படிங்கிறத போட்டுட்டு நீங்க என்ன செயல் சொல்லணும்னு நினைக்கிறீங்களோ அதை செயலை போட்டுக்கலாம். அடுத்தது what to, இதை போட்டுட்டு நீங்க என்ன செயல் சொல்லணுமோ அதை போட்டுக்கலாம். மூணாவது where to,
இத போட்டுட்டு என்ன செயல் வேணுமோ அத சொல்லிக்கலாம். இத பேஸ் பண்ணி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு 3 கொஸ்டின்ஸ் குடுக்குறேன். இந்த கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் உங்களால சொல்ல முடியுதா அப்படின்னு ட்ரை பண்ணுங்க. இப்போ உங்க ஃப்ரெண்டு இன்னைக்கு படம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி படம் பார்க்கிறதுக்கெல்லாம் பார்க்கிறது அப்படிங்கிற வார்த்தைக்கு நீங்க வாட்ச் அப்படின்னு யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாதீங்க. அப்படிங்கிறது படம் பார்க்கிறதுக்கு வராது. வாட்ச் அப்படிங்கிறது தான் யூஸ் பண்ணணும். ஓகே, இப்ப ஃப்ரெண்டு படம் பார்க்கலான்னு சொல்லிட்டாங்க. நீங்க கேக்குறீங்க, என்ன பார்க்கிறது? என்ன படம் பார்க்கிறதுன்னு கேக்குறீங்க. என்ன பார்க்கிறது அப்படின்னு சிம்பிளா கேட்டா போதும். 2வது கேள்வி எங்க பார்க்கிறது அப்படின்னு கேக்குறீங்க. எங்க பார்க்கிறதுன்னா, வீட்லயே டிவில பார்க்கலாமா? இல்ல தியேட்டர்ல பார்க்கலாமா? அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க. எங்க பார்க்கிறது? நெக்ஸ்ட்டு எப்போ பார்க்கிறது? அப்படின்னு கேக்குறீங்க. எப்போ பார்க்கிறது? இந்த 3யும் உங்க ஃப்ரெண்டு கிட்ட நீங்க இங்கிலீஷ்ல கேட்க முடியுமா? அப்படிங்கிறத ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு காமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. அடுத்த கிளாஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு இந்த கொஸ்டினோட ஆன்சர்ல டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.